வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நேத்து தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பத்தி சொன்னதை பத்தி சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கோடிங் இன்னும் தேவைதான் சார். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் தேவைதானே? அது தேவைதான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் மச் ஆஃப் தி ஒர்க். அதனால நம்ம இனிமே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் சில கல்லூரிகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்குது அமெரிக்காவில் சொன்னேன். எதனால இனிமேல் கல்லூரி படிப்பு தேவையில்லை. கல்லூரியில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் கல்லூரிகள் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இன்னொன்று ரொம்ப பெரிய குறைபாடு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் என்னன்னா, இவங்க தமிழுக்கு உருப்படியாக எதுவுமே செய்யலை. இவங்க என்ன சொல்றாங்க, 2006 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணோம். அந்த ஆக்ட்ல சொன்ன மாதிரி பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. நிஜம்தான், 2006 பாஸ் பண்ணீங்க, 19 வருஷம் ஆச்சு. தமிழ் இன்னும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்கப்படுதா? சொல்லிக் கொடுக்கப்படலை. இன்னைக்கு உள்ள நான் ஒரு இதில் தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ மீட்டிங்ல நான் கேட்குறேன், சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்குறேன். 30 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு தெரியுது. அப்ப இதுதான் அவளுக்கு தமிழை பற்றின அறிவு இன்று உள்ள மாணவர்களுக்கு 30 வருஷம் வரைக்கும் இந்த நிலைமையா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கசப்பான உண்மையை நம்ம உணர்ந்துக்கிட்டோம். தமிழ் கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது உண்மை. அதன் காரணமாக இன்னைக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியாத மாணவர்கள் நிறைய தமிழ்நாட்டில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இதே மாதிரி ஒரு சட்டம் ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் போட்டபோது அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி கன்னடமோ தெலுங்கோ கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றால் அத்தகைய பள்ளிகள் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த சட்டத்துல ஒரு அம்சம் இருந்தது. தமிழ்நாட்டு சட்டத்துல அந்த அம்சம் இல்லை. அதனால இவங்க யாருக்கும் எந்த பயமும் இல்லை. இவங்க இன்னைக்கு ஒரு பெரிய சோசியல் ஃபோர்ஸா வளர்ந்துருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் இவங்க எலெக்ஷன் சமயத்துல நான் நினைக்கிறேன் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இதை நன்கொடை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களை யாருமே கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க நிலைமை வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதனால எல்லாம் பாதிக்கப்படுவது தமிழ். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை அழித்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சொன்னார் ஒரு தரம். அது முற்ற முழுக்க உண்மை. நம்முடைய மொழி ரொம்ப பழமையான மொழி, மிக மிக பழமையான மொழி. ஆனால் அதே சமயம் புதுமையை ஏற்றுக்கொள்ள தகுந்த செழுமையான ஒரு மொழி. இன்னைக்கு இதுக்கு மொபைலுக்கு என்ன அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க, அலைபேசி அப்படின்னு என்ன அழகா வச்சிருக்காங்க. இது மாதிரி டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் எத்தனையோ டேர்ம்ஸ் தமிழ்ல எந்த அளவிற்கு பொருத்தமாக, நம்ம சயின்ஸ்ல அந்த அளவுக்கு வளரல. மற்றவங்க சயின்ஸ் வளர்ந்து கொடுத்ததை நம்ம வாங்கும் பொழுது அதற்கான பெயர்கள் மிக அற்புதமாக தமிழில் வைக்க இயலும் அப்படிங்கிற அளவுக்கு வளம் படைத்த மொழி தமிழ் மொழி. இந்த மொழி உலகத்தின் மிக பழமையான மொழிகள்ல ஒண்ணு. மிக பழமையான இலக்கண செழுமையை கொண்டது. இலக்கணம் வருவதற்கு முன்னால் அநேக இலக்கியங்களை படைத்த மொழி. இசைன்னு சொல்லி பார்த்தா தமிழே இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் சொல்லி பிரிச்சாங்க. இந்த இசைத்தமிழ் அப்படிங்கிறத பற்றி அறிவார்ந்த உணர்வு இன்னைக்கு பல பேர்த்த கிடையாது. தமிழ் இசையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாடல்கள் தமிழில் பாடப்படுவதுதான் தமிழ் இசை. அது ராஜா சார், அண்ணாமலை செட்டியார், இது மாதிரி சில பெரியவங்க அந்த காலத்துல ஆரம்பிச்சு வச்சாங்க, முழு ஊக்கம் கொடுத்து. ஏன்னா இங்க தெலுங்கு பாடல்கள் தான், கீர்த்தனைகள் தான் பாடப்பட்டு வந்தன நம்முடைய கச்சேரிகள்ல. அந்நேரம் தமிழ்ல பாட முடியும், தமிழ்ல கீர்த்தனைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காமிச்சு அந்த கீர்த்தனை எல்லாம் பாட வச்சு ரொம்ப பெரிய முயற்சி எடுத்தாங்க. இது தமிழ் இசை. ஆனா இசைத்தமிழ் என்பது தமிழின் ஒரு பகுதி. இயல் ஒரு பகுதி, இசை ஒரு பகுதி, நாடகம், கூத்துன்னு சொல்ற நாடகம் இன்னொரு பகுதி. இந்த இசையை பத்தி இன்னைக்கு பெரிய பெரிய இசை கல்லூரிகளோட நான் கேள்விப்படுறேன். தேவாரத்துல பண்ணிசை இருந்தது, அந்த தேவாரத்தோட நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். ஆனா நம்முடைய இசை மிக பழமையானது, தேவாரத்துக்கு முந்தினது. இதுல சிலப்பதிகாரத்துல இசையின் பல நுணுக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஆட்சியர் குறவை அப்படிலாம் வரும்பொழுது அந்த ஆசிரியர் சிலப்பதிகார ஆசிரியர் பல நுணுக்கங்களை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். பரிபாடல்ல இசையுடைய நுணுக்கங்கள் கூறப்படுகின்றன. தொல்காப்பியத்துல இசையுடைய நுணுக்கங்கள் கூறப்படுகின்றன. உலகின் மிக பழமையான இசைகளில் ஒன்று தமிழுடைய இசை. இன்னைக்கு 7 இசைன்னு சொல்றோம். ஆனா மிக பழமையாக முதல்ல தோன்றின இசை எல்லாமே 5 இசை கொண்டதாக தான் இருந்தது. 7 இசை கிடையாது, 5 இசை தான். அப்படி 5 இசையை கொண்டதாக இருந்த மொழிகள்ல இதுல தென் அமெரிக்காவில் வாழ்ந்த தென்னிந்தியர்களுடைய மொழி, சீன மொழி, கிரேக்க மொழி, தமிழ் மொழி. இப்படிப்பட்ட பழம்பெரிய பாரம்பரிய கொண்ட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள்
தமிழை சரியாக எழுத தெரியாமல் இருக்கிறவர்கள் என்பது வெட்கக்கேடு. அதுக்கு வந்து இவங்க எடுத்திருக்க முயற்சிகள் வந்து இந்த கொள்கையில ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எடுத்திருக்க முயற்சிகள்ங்கிறது வந்து இட்ஸ் ஏ ஹோலி கவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து அந்த 2006 சட்டத்தின்படி பள்ளி கல்வியில் தமிழ் பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம். அப்படி நோக்கம் இருந்ததுன்னு என்ன செயலாச்சு இத்தனை வருஷமா? எனக்கு தெரியும் நம்முடைய முதலமைச்சர் இதுல ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஏன்னா நான் பெர்சனலா அவர் பார்த்திருக்கேன், அவருடைய ஆர்வத்தை பார்த்திருக்கேன். அவர் ஆர்வம் காட்டினதுக்கு அப்புறமும் இந்த 4 வருஷமா இதுல எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதான் கசப்பான உண்மை. அப்ப நீங்க கொள்கைங்கிறது என்ன? 2 விஷயம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ பாலிசி அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் டு ஹவு டு இம்ப்ளிமெண்ட். இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி ஒண்ணுமே இல்லையா? ஹொலிகோ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இவர்கள் இன்னும் சற்று ஆழ்ந்து கவனத்துடன் பரிசீலிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.